உன்னுடைய வீடு எங்கே அப்படிங்கிற இந்த மலையாள படம் 1983 வெளிவந்திருக்கு. நிறைய அவார்டுங்களை இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படம் வாசந்தி அப்படிங்கிற தமிழ் எழுத்தாளர் எழுதிய தமிழ் நாவலை தழுவி எடுத்திருக்கிறாரு இந்த இயக்குனர். ஆலிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவள் கல்யாண வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிட்டு இருக்கா ஹை ஸ்கூலில். ரொம்பவே கடவுள் பக்தியோடு ரொம்ப நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கிற பொண்ணு தான் ஆலிஸு. ஆலிஸுக்கு அம்மா அப்பா கிடையாது. ஒரு அண்ணன் இருக்கான், கேப்டன் ஜார்ஜ் அப்படின்னு. கேப்டனாக இருந்துக்கிட்டு இருக்காரு, மிலிட்ரியில் இருந்துக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு டெய்ஸி. அம்மா அப்பா இல்லாததுனால இப்போவுமே அவள் அம்மா அப்பாவை நினச்சி அடிக்கடி வருத்தப்படுவா. இவளுக்கு ஒரு அக்கா இருக்கா, மும்பையில் இருக்கா. அக்கா லவ் மேரேஜ் பண்ணி மும்பையில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல், அங்கேயே பிள்ளைகள் தங்கி படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்கூலில் தான் ஆலிஸ் இப்போ டீச்சராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கிற தருணத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு, சென்ட்ரல் மினிஸ்டர். அந்த மினிஸ்டர் இந்த ஸ்கூலை பார்த்துட்டு அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. தன்னுடைய மகன் ரவியை இந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருக்கிறாரு. என் பையன் சரியாக படிக்க மாட்றான், கீழ்ப்படிய மாட்றான், அவனை இந்த ஸ்கூலில் போட்டால் அவன் நல்லா படித்து வந்துடுவான், ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான், 9th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு அந்த மினிஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் ரவியை இந்த ஸ்கூலில் கொண்டு சேர்க்குறாரு. ஆலிஸ் தான் ரவிக்கு கிளாஸ் டீச்சராக இருக்கிறாங்க. ரவியை ஒரு வில்லனை போல தான் அந்த ஸ்கூலில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஏதாவது தப்பு செய்வானா, அவனை பிடிச்சி டிசி கொடுத்து அனுப்பி விட்டுடலாமா அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் எல்லா டீச்சருங்களும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் ஆலிஸ் இந்த பையனை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஆலிஸ் டீச்சருக்கு இந்த பையன் கொஞ்சம் மிஸ்சீவியஸாக இருக்கிறது தெரியுது. தன்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சே அப்படின்னு ஆலிஸ் ரவி கிட்ட பேச்சு கொடுக்கும்போது ரவிக்கு அம்மா இல்லை அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, அப்பா மேலே இருக்கிற கோவத்தில் தான் ரவி இப்படி ஒவ்வொரு ஸ்கூலாக கீழ்ப்படியாமல் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் தெரியுது. அரசியல்வாதியான தன்னுடைய அப்பா அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது சரியாக கவனிக்கலை, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தக்க சமயத்தில் கொண்டு போய் சேர்க்கலை, அவர் எலெக்ஷன் டைமில் சுற்றிக்கிட்டு இருந்தார் அப்படின்றதுனால தான் அம்மா அந்த நேரத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அப்பா மேலே ரொம்பவே வருத்தமாக இருக்கான் ரவி. அதன் பிறகு ஆலிஸ் டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பையன் ரவியை கிளாஸ் லீடராக செஞ்சிட்றாங்க. கிளாஸ் லீடர் ஆன உடனே அவன் என்ன பண்ணுறான், ரொம்பவே பொறுப்போடு கிளாஸை கவனிச்சிக்கிறான். ஓரளவுக்கு நல்லாவும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். கிளாஸ் லீடராக இருக்கிறதுனால அப்பப்போ அவன் ஸ்டாஃப் ரூமுக்கு வருவான். ஸ்டாஃப் ரூமுக்கு வரும்போது நம்ம ஆலிஸ் டீச்சருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு டெய்ஸி அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பையனெல்லாம் நீ எதுக்கு திருத்துறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் திருந்தாது அப்படின்றாங்க. உடனே ஆலிஸ் டீச்சர் சொல்கிறாங்க, அப்படி இல்லை, அவனுக்கு அம்மா இல்லை, இப்போ நான் அவனை கிளாஸ் லீடராக ஆக்கிட்டதுனால என்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், என்னுடைய மதிப்பை வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அவன் கீழ்ப்படிஞ்சு நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருக்கான். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவனுக்கு ஒரு அம்மா போல் நான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அம்மாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இருந்தாலும் ஒரு வகையில் அவனுக்கு உதவியாக இருக்கணும், ஒரு ஆறுதலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆலிஸ் டீச்சர் சொல்கிறாங்க டெய்ஸி கிட்ட. இதை ஸ்டாஃப் ரூமுக்கு வெளியே அப்போ தான் வந்திருந்த ரவி கேட்டுட்டான். கேட்டதுலேருந்து ரவி என்ன பண்ணுறான், மேலுமே நல்ல ஒழுக்கத்தோடு நல்லா படிக்கிறது, ஏற்கனவே அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால மியூசிக் கிளாஸில் ரொம்பவே ஜொலிக்க ஆரம்பிக்கிறான். பல மியூசிக் காம்படிஷனில், இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு பரிசுகளை வாங்க ஆரம்பிக்கிறான். அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கூடத்தில் எல்லாருக்கும் பிடிக்குது. ஆலிஸுடைய அண்ணன் கேப்டன் ஜார்ஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் கூட கேப்டனாக இருக்கக்கூடிய தாமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவருக்கு ஆலிஸை ரொம்பவே பிடிக்கும், இவளுக்குமே தாமஸை ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே வெளியில் சொல்லிக்கல. இந்த விஷயம் ஆலிஸுடைய அண்ணனுக்கும் தெரியும். இந்த தருணத்தில் திடீர்னு ஆலிஸுடைய அண்ணன் கேப்டன் ஜார்ஜ் ஒரு முறை பயிற்சியின் போது அந்த உயரத்திலிருந்து கீழே விழுந்து இறந்துடுறாரு, ரோப் அருந்துட்டதுனால. இந்த தருணத்தில் ஆலிஸ் ரொம்பவே மனம் ஒடிஞ்சு தனிமையில் போயிடுறா. ஆலிஸுடைய அக்கா மும்பையிலேருந்து அவ கூட சில நாட்கள் தங்குறாங்க. பிறகு ஆலிஸை மும்பைக்கு வந்துடும்படி அவங்க கேட்குறாங்க. இல்லை, நான் டீச்சர் வேலையை விட்டுட்டு வர முடியாது, அதுதான் எனக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு ஆலிஸ் சொல்லிட்டா. அதன் பிறகு ஆலிஸுடைய அக்கா புருஷன், மாமா இவங்கெல்லாம் சேர்ந்து ஆலிஸுக்கும் தாமஸுக்கும் வீட்டிலையே ஒரு சிம்பிளாக நிச்சயம் போல் ஒரு நிச்சயம் பண்ணிடுறாங்க. கல்யாணத்தை ஒரு 6 மாதம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க.
காரணம் என்னென்னா இப்போ தான் ஆலிஸுடைய அண்ணன் இறந்துருக்காரு. அதனால் ஒரு 6-7 மாதம் கழித்து ஆலிஸ் கேப்டன் தாமஸுடைய கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியவங்களும் உற்றாரும் உறவினரும் முடிவு செஞ்சிடுறாங்க. அதன் பிறகு தாமஸுக்கு என்னாகுது, ஆலிஸ் வந்து நமக்கு சொந்தமானவ, ஆலிஸுடைய அக்காவுமே மும்பைக்கு போயிட்டதுனால இவளுக்கு இனி யாருமே இல்லை, நாம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் தாமஸுக்கு அதிகமாக வந்துடுது. அப்படி ஒவ்வொரு வார இறுதியிலையும் தாமஸ் வந்து காதலியான ஆலிஸை பார்க்க வரும்போதெல்லாம் ஆலிஸ் கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தா அவளுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டான ரவி தான். 2 பேரும் வார இறுதியில் ஒன்றா நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டே ஜாலியாக மலர்ச்சியோடு. இல்லைனா ரவியுடைய காரில் நம்ம ஆலிஸ் வந்து இறங்குவா. இப்படி ஒவ்வொரு முறையும் கூடவே ரவி தொத்திக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக கேப்டன் தாமஸுக்கு பிடிக்கவே இல்லை. தன்னை வந்து ரொம்ப ஆராதிக்கணும், தாங்கிட்ட அன்பு செலுத்தணும், தன்னை பார்த்த உடனே முகமலர்ச்சியோடு ஆலிஸ் டீச்சர் ஓடி வரணும், தன்னை மட்டுமே வந்து அவள் வந்து விரும்பணும், வேறு யார் கூடயும் வந்து அதிகமாக அன்பாக பேசக்கூடாது, யாருமே அவளை பகிர்ந்துக்க கூடாது எந்த விதத்துலேயும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் தாமஸ் நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. பையன் ரவி தாங்கிட்ட தனியாக கிடச்சா அவனை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தாமஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு தடவை என்னாகுது, ஆலிஸ் டீச்சர் வீட்டுக்குள்ளே ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆலிஸ் டீச்சருக்காக தாமஸும் அவளுடைய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டான ரவியும் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவள் வர்றதுக்காக. தாமஸ் என்ன சொல்கிறான், எல்லாரையும் உன் வலையில் விழ வச்சிடுற, பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவங்களாக இருந்தாலும் சரி டீச்சர்களை கூட நீ விடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறான். அவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த பையனுக்கு நல்லாவே சரக்குன்னு புரிஞ்சிடுது. அதோட சாராம்சம் புரிஞ்ச உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த விட்டு உடனே போகலாம் அப்படின்னு எழுந்திருக்கிறான் சேரை விட்டு. அப்போ கேப்டன் என்ன பண்ணுறாரு, அவனை பிடிச்சி அழுத்தி அந்த சேரில் வச்சு வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாரு. அதனால் இந்த பையன் ரவி என்ன பண்ணுறான், திமிரி எழுந்து கேப்டனை வந்து எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் ரொம்ப அப்யூசிவாக என்னையும் டீச்சரையும் பேசுகிறீங்க, அப்யூசிவாக நடந்துக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை கொன்னுடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏற்கனவே அகம்பாவத்தில் இருந்த கேப்டனுக்கு இந்த வார்த்தை வந்து அப்படியே தைச்சிடுது. அந்த ஒரு வார்த்தைக்காகவே இந்த பையனை வந்து பழி வாங்கணும்னு அவர் நினச்சிட்டாரு. அந்த பையன் ரவி அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். நாளாக கேப்டன் தாமஸுடைய செயல்பாடும் பேச்சும் மாறிக்கிட்டே வருது. ரவிக்கிட்ட பேசக்கூடாது, ஸ்டூடெண்ட்டான ரவிக்கிட்ட எப்படி ஒரு டீச்சரால் பேசாமல் இருக்க முடியும், அவள் வந்து சொல்கிறான் அவன் என்னுடைய ஸ்டூடெண்ட், அவன் நல்லாவே திருந்தி வந்திருக்கான், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தான் அப்யூசிவாக பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இனிமேல் என் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசாத அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, இந்த பேச்சை நாம் இதோட விட்டுடலாம், இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஆலிஸ் டீச்சர் தன்னுடைய காதலனான தாமஸ் கிட்ட சொல்கிறாங்க. தாமஸுக்கு சுருன்னு கோபம் வந்துடுது. எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு நீ எனக்கு கட்டளையிடாத, ஏன் விருப்பப்படி தான் நீ இருக்கணும், உன் விருப்பப்படி நான் வந்து வாழ்க்கையை நடத்த முடியாது, அது மாதிரி நம்மளோட வாழ்க்கை போகாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு தாமஸ். ஆலிஸ் என்ன சொல்கிறா, தாமஸ் கிட்ட நம்ம கல்யாண ஏற்பாடுகளை நம்ம நிறுத்திடுவோம், நான் ரொம்ப யோசிக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தாமஸ் கிட்ட ஆலிஸ் சொல்லிடுறா. அதன் பிறகு தாமஸ் கிட்ட சரியாகவே ஆலிஸ் பேசுறதில்ல, ஃபோன்லேயும் பேசுறதில்ல, நேரில் வந்தாலும் அவன்கிட்ட மனம் விட்டு பேசுகிறத நிறுத்திட்டா ஆலிஸு. ஆனால் அவனுடைய கோபம் அப்படியே ரவி மேலே தாவிடுது. ரவியை தேடிக்கிட்டு போகிறான் தாமஸ் அந்த ஞாயிற்றுக்கிழமை. ரவி என்ன பண்ணுறான், தன்னுடைய அம்மாவுடைய கல்லறையில் வந்து அழுதுகிட்டே அப்படியே கும்பிட்டுட்டு அவன் அங்கேயே கல்லறையில் படுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் அம்மாவுடைய கல்லறைக்கு வருவான் அப்படின்னு தாமஸுக்கு தெரியும். அங்கே போகிறான் தாமஸு. போன தாமஸ் என்ன பண்ணுறான், தன்னுடைய பலமான கைகளால் அந்த சின்ன பையன் ரவியை நல்லா அடித்து கீழே தள்ளி விடுறான். ஆனாலும் ரவி என்ன பண்ணுறான், எழுந்து வந்து தாமஸை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு 2 அடி அடிச்சுட்டு ஓடி போயிடுறான். தன்னையே அடித்த உடனே தாமஸுக்கு மேலுமே கோபம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லை, குடி போதை. இதனால் என்ன பண்ணுறான், ஓடிக்கிட்டு இருக்க அந்த சிறுவனான ரவியை கொன்னுடணும் அப்படின்ற தன்னுடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த பையனை துரத்திக்கிட்டே போகிறான். மலையிலிருந்து அந்த ஊட்டி மலையிலிருந்து இறங்கி போய்கிட்டே இருக்குது அந்த ஜீப்பு. முன்னாடி உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ரவி ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த தருணத்தில் திடீர்னு நம்ம தாமஸுக்கு அறிவு வேலை செய்யுது. அந்த எமோஷன்லேருந்து வெளியே வந்து அவன் வந்து அடடா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு பையனை கொல்ற அளவுக்கு நம்ம போயிட்டோமே அப்படின்னு அந்த ஜீப்பை நிறுத்தலாம் அப்படின்னு போகும்போது அந்த சரிவில் போகும்போது எப்படி ஜீப்பு நிற்கும், அது மட்டும் இல்லாமல் பிரேக்கும் ஃபெயிலியர் ஆகிடுது. பிரேக்கு பிடிக்காததுனால ஜீப்பானது அந்த சிறுவன் ரவி மீது ஏறி
இவனுடைய ஆத்திரத்தாலையும் குடிபோதையினாலையும் ஈகோனாலையும் அந்த சின்ன பையன் ரவி இறந்தே போயிட்டான். தாமஸை பார்க்க ஆலிஸ் வரா. தாமஸ் வந்து ஆலிஸ் கிட்ட சொல்கிறாரு, உண்மையை சொல்லணும்னா அது ஒரு ஆக்சிடென்ட்டு தான், பிரேக்கு பிடிக்கல கடைசியில். ஆனால் அவனை கொல்லணும்னு நான் நினச்சேன் இல்லையா, அதுக்கான தண்டனையை தான் நான் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சொன்னால் எல்லாரும் நம்பியிருப்பாங்க, ஆனால் நான் தான் ஏற்றிட்டேன் அப்படின்னு நான் வந்து குற்றத்தை ஒப்புக்கிட்டேன் அப்படின்னு ஆலிஸ் கிட்ட சொல்கிறான் தாமஸ். ஆலிஸ் எதுவுமே ஒரு வார்த்தை கூட பேசலை தாமஸ் கிட்ட. நான் வந்து இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு என்னுடைய சொந்த ஊருக்கே போகலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு ஆலிஸ் போகிறா. தாமஸ் ஆலிஸையே அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த அமைதி முன்னமே இருந்திருக்கலாம் இல்லையா? நன்றி.